Taste the Daily. அண்மை செய்தி. கடலூரில் தனியார் பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த 11ஆம் வகுப்பு மாணவர் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். போதிய பேருந்து வசதி இல்லாததால் இந்த அவலம் அரங்கேறி இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரை கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை கண்ணன். அந்த பேருந்துகளில் இந்த அளவுக்கு கூட்டம் பயணிக்க காரணம் என்ன? அந்த வழித்தடத்தில் போதுமான அளவுக்கு பேருந்து இருக்கிறதா? பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? இது தொடர்பாக முழு விவரங்களையும் விரிவாக பதிவு செய்யலாம். நவீன், வணக்கம். தொடர் மழையின் காரணமாக பள்ளி முடிந்து பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் வீடு திரும்ப முடியாமல் அவதி அடைந்துள்ளனர். பல்வேறு இடங்களில் தண்ணீரும் கழிவு நீரும் ஒன்றாய் சேர்ந்து தேங்கியுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் வீடுகளுக்கு திரும்புவதில் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்து, அரசு பேருந்து என படியில் தொங்கியபடியும் ஆட்டோவில் அளவுக்கு அதிகமாகவும் அவர்கள் பயணம் செய்ததை காண முடிந்தது. இந்த நிலையில் கடலூர் மஞ்சக்குப்பம் புனித வள்ளலார் அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் கைலாஷ் பள்ளி முடிந்து தேவனம்பட்டினம் செல்லும் தனியார் பேருந்தில் ஏறியுள்ளார். மழையினால் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போதிய பேருந்தும் இல்லாதனால் பேருந்தின் முன் படிக்கட்டில் பயணம் செய்த மாணவன் கைவழிக்கு கீழே விழுந்து பின்பக்க டயர் மாணவனின் மேல் ஏறி சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். உடலை மீட்டு போலீசார் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் மாணவன் உடலை பார்த்து கதறி எழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மழை நேரத்தில் பள்ளி வைத்திருந்த காரணமே இந்த விபத்திற்கு காரணம் என மாணவனின் பெற்றோர்கள் உறவினர்கள் கூறுகின்றனர். மேலும் மழையினால் நிறைய மாணவர்கள் பள்ளி விட்டு வீடுக்கு செல்ல முடியாமல் போதிய பேருந்து வசதி இல்லாமல் பல இடங்களில் நின்றிருந்ததை நாம் காண முடிந்தது. நவீன், நன்றி தாமரை கண்ணன். கடலூரில் தனியார் பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அதாவது மழை நேரத்தில் பள்ளி இன்று வைத்த காரணத்தினாலும் அந்த வழித்தடத்தில் போதுமான பேருந்துகளை விடியா திமுக அரசு ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலும் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம். கடலூரில் தனியார் பேருந்தில் படியில் தொங்கியபடி பயணம் செய்த 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். அதாவது மழை நேரத்தில் பள்ளி இன்று வைத்த காரணத்தினாலும் அந்த வழித்தடத்தில் போதுமான பேருந்துகளை விடியா திமுக அரசு ஏற்பாடு செய்யாத காரணத்தினாலும் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக நாம் அண்மை செய்தியாக பார்த்தோம்.